ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாகு. வலதலங்காய் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு எப்படி பொரியல் பண்ணிடலான்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் தாளிச்சிடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 4-5 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த வலதுலங்காய் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணியிருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணுவேன், இந்த வாட்டி பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குழைவாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மெயின் கோர்ஸாக சாம்பார் ரசமும் வச்சாச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருப்பேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வலதுலங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கூட நல்லாவே வெந்துடும் கத்திரிக்காய். நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லாவும் வெந்துருச்சு கத்திரிக்காயும் சேர்ந்து. எனக்கு வலதுலங்காய் பார்த்தாலே வாங்கி பார்த்து செய்யணுன்னு தான் ஆசையாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பொரியல் மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால தான் அதை ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா யம்மியாக ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடமே இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸும் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சதுனால ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வரையான்னு கேட்டாங்க. அப்படின்னு சரி கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். பையன் ஜாலியாக அவனே விளாண்டுட்ருப்பான், என்னை தேடவே மாட்டான். ஸோ நமக்கு ஒரு நாள் ரிலாக்ஸாக கிடைக்குதேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். லஞ்செல்லாம் எப்போவுமே பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி ஏதாவது கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட், பையன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பன்னீர் டிக்கா கேட்டிருந்தேன், அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாக்ஸ் தான் அவ்வளோ பெருசு. நல்லா வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங்காக ஒரு 5:30க்கு மேலே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வரும்போதே நெக்ஸ்ட் வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கூட்டமே இல்லை அந்த கடையில், சரி இங்கே நிப்பாட்டிடலான்னு வாங்கிட்டோம். பையனுக்கு வீட்டுக்கு வரதுக்கு மனசே இல்லை, எங்கேயாவது போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி பக்கத்துலேயே இருந்தது, கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான். இல்லைனா ஒரே அழுகையாக இருக்கும். சரி ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் வெளியில் போகிறோம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வெளியில் வந்தால் சாரை கையிலே பிடிக்க முடியாது. அங்கே வேறு ஒரு புது தமிழ் ஃபேமிலியை வேறு பார்த்தோம், நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவங்களும் நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவனுக்கு இந்த கார் ஓட்டுறது ரொம்பவே பிடிக்கும். சார் நினச்சிப்பார் அவரே ஓட்டுறான்னு நினச்சிட்டு. இந்த மாதிரி ஒரு கார் வேணும்னு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு இப்போ வரைக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் என் பையனுக்கு எல்லாமே கற்றுக்கணுன்னு ஆசை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க எல்லாமே அப்படி தானே இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒருபடியாக பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்யணும். அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது. வாடான்னு கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இது வந்து சாட்டர்டே நெக்ஸ்ட் டே எடுத்த விளாகு. ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்ணுன்னு ரொம்பவே கிரேவிங்காக இருந்தது முந்தின நாளே. சரின்னு சொல்லிட்டு பால் பணியாரம் செய்யலான்னு தான் செஞ்சிட்ருந்தேன். ஒரு பெரிய தேங்காய் மூடி எடுத்துகிட்டு அது கூட ஏலக்காய் சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். முந்தின நாள் நைட்டே அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக ஆட் பண்ணிக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நல்ல
பாருங்கள், நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைக்கணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. நிறைய தண்ணி ஆட் பண்ணால் எண்ணெய் குடிச்சிடும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கையாலையும் கிள்ளி போடலாம், ஸ்பூனாலையும் போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டுடுங்க. நம்ம வடைக்கு வந்து நம்மளை கொஞ்சம் முருக விடுவோம். இதுக்கு வந்து முருக விடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கணும். பட் வந்து கருப்பு ப்ரௌனிஷாக ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துடணும். நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட வேண்டிதான் போட்டு. அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒருவேளை என் பையன் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு தனியாக வடை மாதிரியாவது சாப்பிடுவானேன்னு கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வேற வச்சுருந்தேன். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு வச்சு கொடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்திருந்தாங்க. மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. சரி போயிடலாமேன்னு சொல்லிட்டு. ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸ் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட வந்திருந்தாங்க. ஜாலியாக போயிடுச்சு அந்த டே எங்களுக்கு. சார் அங்கேயும் போய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டாரு. அவனுக்கு படத்துக்கு போகணுன்னு தெரியாது. சும்மா எங்கள் கூட ஜாலியாக வந்திருந்தான். இந்த கார்ட்டூன் பிக்சரை பார்த்தோன்னே இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினச்சிட்டான். இல்லைடா வேறு மூவி தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு இன்னும் அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்னும் வரல. உங்கள் பசங்களாம் எப்படி தேட்டர் போனால் எப்படி சமத்தாக இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் பார்க்காதீங்கன்னா போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான எடுத்திருக்காங்க படம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எதையுமே அசால்ட்டாக எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ ட்ரக்கிங் போகிறதெல்லாம் கொஞ்சம் பேஷனாகவே மாறிட்டு போகுது. என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடணுன்னு ஒரு ஆசை, ஆர்வம் தான் இருக்குது தவிர கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு எண்ணமே இல்லை. ஸோ வந்து நம்ம ஃபேமிலி இருக்குதுன்னு நினச்சிட்டு போகணும் எது பண்ணாலுமே. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான படம். கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். இன்டர்வெல்லில் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்திருந்தாங்க அவங்க அப்பாவும் பையனும். நான் ஒரு சீனை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வரல. ஃபைனலாக படமும் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது சண்டே எடுத்த நான் விலாகு. காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி சர்ச் கிளம்பிட்டோம். என் பையனுக்கு எப்போவுமே பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. பெட்ஸ் தூரமாக இருந்து பார்க்க பிடிக்குமே தவிர அதை வளர்க்கணுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் நான் பக்கத்துலேயே போக மாட்டேன். ஏதாவது வச்சு வாங்கி வளர்க்கணுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் நிறுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஏதாவது வாங்கி வளர்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு வேறு இருந்தார் சார். இல்லைடா கொஞ்ச நாள் பெரிய பையன் ஆகட்டும், நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன். இந்த விலாக் இப்போ இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.